guys, welcome back to our channel. இந்த வீடியோ வந்து என்கிட்ட ரொம்ப நாளா நீங்க எல்லாரும் ஒரு கேட்ட வீடியோ தான். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஐலைனர் வீடியோ. இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு 3-4 months முன்னாடி போட்டிருந்தேன். அது வந்து சும்மா வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறது வந்து கடகடன்னு போட்டு உங்களுக்கு புரியாம சில பேர் வந்து திருப்பி நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெயினான விஷயம் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட புடவை. இந்த புடவைக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-21 வயசு இருக்கும். ஏன்னா எங்கள் பெரியப்பாவோட மேரேஜ்க்கு 6 மருமகளுக்கும் ஒரே மாதிரி சேலை வந்து எங்கள் பாட்டி எடுத்து கொடுத்தாங்க. அந்த சேலை தான் ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மா கிட்ட இந்த சேலை வந்து நான் கட்டணும், எடுத்துக்கொடுன்னு சொல்லி கேட்டே இருந்தேன். எங்கள் அம்மா வந்து எந்த ஒரு சாரியுமே எங்களுக்கு தொடைய விட மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி இந்த சாரீ எடுத்து கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக அதை கட்டணும்னு ஆசை. ஸோ இன்னைக்கு தான் அதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் இதோட பிளவுஸ் வந்து இது இல்லை, இது வேற ஏதோ பிளவுஸ். அது கூட இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இதை போட்டேன். இதுவே கலர் டிஃப்ரென்ஸ். உனக்கு ஏன் தொண்டை கட்டி இருக்கா? இங்க இதுவும் செம்ம வேற வேற கலர். ஆனா இந்த கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகுன்றங்காட்டி இந்த சாரீ சும்மா வியர் பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்கு. ஆனா வந்து மடிப்பு எடுத்து கட்டினா ரொம்ப என்ன சொல்றது, இந்த கலருக்கும் ரொம்ப பட்டிக்காடு மாதிரி இருக்கு. ஸோ அதனால 1 ஃபிளீட்ல விட்டு கட்டியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்க அம்மாவோட சாரீல எது ரொம்ப பிடிக்கும், ஆனால் தருவாங்களா தரமாட்டாங்க அப்படின்னு இருக்கும். எந்த சாரீ பிடிக்கும், என்ன கலர்ல பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோல போகலாம். பாயம்மா மாதிரி இருக்கு சார். உண்மையிலேயே பொட்டு வைக்கிறதங்காட்டி எப்படி இருக்கும். ஸோ ஆக்சுவலா வந்து என் பேர் வந்து ஷர்மிளா. ரம்ஜான் அன்னைக்கு தான் பிறந்தேன். ஸோ அதனால அந்த ஃபேஸ் கட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரம்ஜான் அன்னைக்கு பிறந்தா ஃபேஸ் கட். தீபாவளி அன்னைக்கு பிறந்தா என்ன ஃபேஸ் கட் இருந்திருக்கும் தெரியல. மூஞ்சி நல்லா சரவெடி தூக்கி கொளுத்தி விட்ட மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் எந்த மேக்கப் ஃபேஸ்ல வந்து எதுவுமே மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஐ மேக்கப் மட்டும்ன்றங்காட்டி சும்மா கண்ணுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்டே மேக்கப் பண்ணிடணும். ஐலைனர் போட்டுட்டு வந்து நீங்க மேக்கப் பண்ணீங்கன்னா ஐலைனர் அழிஞ்சிரும். ஐலைனர் அழியாது, அந்த டார்க்னஸ் போயிடும், அந்த பவர்ஃபுல்லா காட்டாது. ஸோ அதனால ஃபர்ஸ்டே இந்த கண்ணுக்கெல்லாம் பிரைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கோங்க. இல்லை எதுவுமே நான் போட மாட்டேன், நானே கலர் தான் அப்படின்னு நினைக்கிறேன்னு விட்டுருங்க. நான் கொஞ்சம் கருப்பு தான். இன்னைக்கு தான் வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு. அஸ்வினி எனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தான். டேய் மிஸ்ன்னு கலாய்ச்சிட்டு இருந்தான். 2 பேரும் ஒரே டைம்லயே சேவ் பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கு முன்னாடி சேவ் பண்ணேன். அதே மாதிரி நான் இந்த கண்ணுக்கு மேலே வந்து நான் மோஸ்ட்லி எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன். என்னைக்காவது ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரினா மட்டும் அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து சும்மா அப்ளை பண்ணலாம். மேடம் வந்து முத்து படத்தில் அது மீனாவை பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த மாதிரி கண்ணில் இது போடணும். அது என்ன ஐ ஷேடோவா? அதெல்லாம் நடக்காதுன்னு ஆயிடுச்சு. என் புருஷனா நிறைவேற்றணும்னு நான் ஏன்டி அதை எனக்கு புரியலையே. அதில் வந்து அந்த மஸ்காராவில் வந்து ஃபுல்லாக பிங்க் ஷேடில் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக ஒரு பொட்டு மாதிரி. அது ரொம்ப நாள் ஆசை, ஆனால் பண்ண முடியாது. ஐலைனர் 2-3 வச்சுருந்தேன், எல்லாமே எங்கே போச்சுன்னே தெரியல. ஐலைனர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் முக்கியமான ஃபர்ஸ்ட் எங்கள் கசினு என்னோட தங்கச்சியெல்லாம் நான் ஐலைனர் போடுவோம் மட்டும் வந்து நின்றுப்பாங்க, போகவே மாட்டாங்க. சீரியஸாக இது வீடியோக்காக சொல்ல, நிஜமாவே வந்து நின்றுட்டு நான் ஐலைனர் போகிறதே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என் தங்கச்சியெல்லாம். இப்போதான் என் தங்கச்சிக்கு வந்து ஒரு ஞானோதயம் பிறந்திருக்கு. இப்ப எல்லாம் ஐலைனர் வந்து என்கிட்ட தான் போறா. அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் அவளுக்கு புரிஞ்சிருக்கு இவ நல்லா போடுறா அப்படின்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி சிப்ப அப்படின்வா. இந்த ஐலைனர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைல்டான கோடு. சாரு எப்பவுமே அவளுக்காக போடுறதா இருந்தா டக்கு டக்குன்னு போட்டு வந்துடுவா. சொல்லி கொடுக்கும் போது ஏதாவது சொதப்புவா. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமா, இப்போ கடை எல்லாத்துக்கும் அப்படிதான். சில டைம் வீட்டில் இருக்கும்போது நார்மலாக ஹேர் இருக்கும், அது வந்து அழகா இருக்கும். எங்கேயாவது வெளியே போகணும்னு கிளம்பும் போது அந்த ஹேர் ஸ்டைலே வராது. அந்த மாதிரி நிறைய பசங்களுக்கே நடக்கும். கன்ஃபார்ம். நாங்கள் வந்து முடி வெட்டும் போது முடி வெட்டுற கடல செம்மையாக இருக்கும். வீட்டில் வந்து குளிச்சோன்னே சரண் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து மைல்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ டார்க் வேணும், எந்த அளவுக்கு தின் வேணும் அப்படிங்கிறது வந்து அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த விங்ஸ் வரைஞ்சாதான் ஐலைனருக்கே ஒரு லுக் இருக்கும். அப்போ உனக்கு இருக்காது.
நல்லா இருக்கா? இதை எப்படி நான் வேலை சொல்லுவேன்? இந்த சைடு இப்போ ஸோ ரெண்டுமே ஓரளவு கரெக்டாக இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் போடுற அளவுக்கு தான் இந்த கண்ணில் போடணும்னு நம்ம நினச்சிட்டே போடுவோம். ஆனால் அப்படி வராது. எல்லாருக்குமே மோஸ்ட்லி 98% வந்து இந்த கண்ணுக்கு போட்ட மாதிரி இந்த கண்ணுக்கு வராது. அது வந்து ஐலைனரில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கூல் டைம்லேருந்து போடுறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா. தனியாக அந்த கண்ணுக்கு மட்டும் மைய பார்க்கும்போது நல்லா இல்லை, ஆனால் அவுட் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணும். நல்லா இல்லையா? இல்லை அப்படி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐலைனர்னால் அது வந்து நார்மலாக அப்படி போட்டு போகாதீங்க. முன்னாடி வந்து இந்த லைன் வரைஞ்சா அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் கண்ணுக்கு. அது எந்த மாதிரி ஐயா இருந்தாலும், சின்ன ஐயா இருந்தாலும் பெரிய ஐயா இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸ்மால் ஐயா இருந்தாலும் சரி, கேபிட்டல் ஐயா இருந்தாலும் சரிங்கிறியா? ஷார்ப்பாக இருக்கணும் நல்லா. நான் எங்கே இருக்கிறது என்ன வந்து இல்லைங்கிற பாலக்காடு தூயம்மா வந்தாலும் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் கொடுத்தீங்கன்னா ஐ லுக்கு இதுதான் ஐ லுக்கு. இந்த மாதிரி ஷார்ப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா. எனக்கு சாரு முதல்ல சொல்லி கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த கண்ணுக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்குமாம்மா. அதாவது இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணுக்கிட்ட கரெக்டாக கீழே வந்து ஒரு ஓட்டை இருக்குன்னு சொல்லி சாரு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. சார் அது மறுபடியும் காட்டு சார், இந்த ஓட்டை உனக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். அது நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் தெரியும். அதுதான் சொல்கிறேன், எனக்கே நீ சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். காட்டு கண்ணு தெரியும். போட்டனே அங்கே காட்டினா தெரியாது, இங்கே காட்டினா தான் தெரியும். எங்கே இருக்குன்னு எல்லாரும் இப்படி பாருங்க. இந்த சைடு எனக்கு உள்ள ஐலைனர் போயிருக்கு, அதனால தெரியாது. இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும். ஆமாம், அது அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும். நீங்கள் கண்ணாடி உங்ககிட்ட கண்ணாடியை பார்த்தா தெரியும். நல்லா பார்த்து நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள வந்து நம்மளோட டஸ்ட்டு, கண்ணில் இருக்கிற டஸ்ட்டு, மை போடுறோம் தெரியுமா? நான் ஏன் அஸ்வின் சொன்ன ஓட்டி எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருச்சு. இந்த சளி சேர்ந்தும் போது என்ன பிளாக்காக வருது அப்படின்னா, உனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதா? கண்ணுக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்கும். நான் எப்போயும் மை போடுறங்காட்டி அந்த அழுக்கு மையெல்லாம் சேர்ந்து அந்த ஓட்டைக்கும் மூக்கும் கனெக்ஷன் வரும். அதனால ஃபுல்லாக மூக்குலேருந்து வரும். ஸோ நிறைய பேர் ஐலைனர் போடுறவங்க எல்லாத்துக்குமே அந்த இது தெரியும். ஆமாம், சில பேர் வித்தை காட்டுவாங்கல்ல, இந்த மூக்கில் இருந்து என்னது பால் எடுத்து கண்ணில் வர வைக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த வழியாக தான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மை வந்து நீங்கள் நார்மல் கையில் எடுத்து போடுறீங்களே, அந்த மை வந்து யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது வச்சு வைக்கிறக்குள்ளேயே அந்த மை வந்து இந்த ஐலாஷஸில் பட்டு கீழே ஃபுல்லாக அப்படியே அப்பிடும். ஏன்னா நான் அதுவும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த இல்லை, இன்னொன்று கூர்மையாக சின்னதாக இருக்கும், 25 ரூபா என்னமோ இருக்கும், அந்த மை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தொட்டு வைக்கிற மை வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது இல்லைன்னா இப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது இந்த ஐகானிக் காஜலு இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வரையறக்கு. அது பாட்டுக்கு அழகாக வரையும். வந்து மைக் பண்ணலாம். ஆனால் டார்க்காக போட்டுக்கணும். உங்களால் எவ்வளோ டார்க்காக போடணுமோ அந்த அளவு டார்க். வெளியே ரோடு போகிறனால கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஓகே, இப்போ பார்க்க நல்லா இருக்கு. எவ்வளோ டார்க்காக போடணுமோ அவ்வளோ டார்க்காக போட்டால் தான் அது நல்லா இருக்கும். உண்மையிலேயே பாயம்மா மாதிரியே தான் இருக்கு சாரு. இப்போ நான் பொட்டு வச்சா அப்படியே ஐயர் மாதிரிங்க. அது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கு. எனக்கு நான் முஸ்லீம் லுக்கெலாம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆமாம், அழகாக இருக்கு. இப்போ வந்து அந்த மைக்கு கீழே வந்து நான் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மை கீழே வந்து ஐலைனர் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மை இறங்காமல் இருக்கும். இல்லைன்னா மை ஃபுல்லாக இறங்கி அப்படியே காமிச்சின மாதிரி ஆயிடும்.
அப்படியே ஃபுல்லாக இறங்கிடும், தொடச்சாலுமே போகாது. மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தொட்டு தேய்ச்சா அந்த மாதிரி மட்டும்தான் அவ்வளோ சீக்கிரம் போகும். சோப்லாம் போட்டால் போகவே போகாது. ஸோ அதனால் ஐலைனர் வந்து நான் போடுறது வந்து பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. சில பேர் வந்து அக்கா எனக்கு கண்ணுக்குள்ளே போயிடுதுக்கு ஐலைனர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போன வீடியோலேயே. ஸோ நான் வந்து ப்ராப்பராக போடணும், அது வந்து போட போட தான் பழகும். இந்த மிடில் ஸோ இதுக்கு கீழேயுமே வந்து நீங்கள் வந்து ஒட்டி ஒரு கோட்டிங் கொடுக்கல ஐலைனரில். அது வந்து ரொம்ப ப்ராடாக தெரியும். நல்லா பெரிய கண்ணாக இருக்கிறவங்க வந்து அப்படி போடலாம். ஸோ ரொம்ப ப்ராடாக தெரியும். அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் போடுவேன் சிம்பிளாக. ஸோ இன்னும் கூட ஒரு கோட்டிங் நீங்கள் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மஸ்காரா வச்சு முடிச்சிடலாம், அவ்வளோதான். மஸ்காரா வந்து வாட்டர் ப்ரூஃப் மட்டும் வாங்கிடாதீங்க. வாட்டர் ப்ரூஃப் வாங்கினீங்கன்னா அப்படியே ஐலாஷஸ் கையிலே வந்துடும். ஆமாம், அந்த அளவுக்கு கெட்டியாயிரும். ஒரு டைம் இங்கே அத்தையோட எங்கள் மாமியார் வீட்டில் வந்து ஒரு மஸ்காரா இருந்துச்சு, அதை எடுத்து போட்டேன். மொத்தம் அப்படியே ஐலாஷஸ்லாம் கழுவு வருது. கையில் முடியாக வருதா? அது ரொம்ப இதாக இருக்கும். நமக்கு வேற முடி கொட்டினா கூட அவ்வளோ ஃபீல் இருக்காது. கண் முடி இதெல்லாம் கொட்டினா ரொம்ப ஃபீலிங். முடி கூட லட்சக்கணக்கில் இருக்குது தலையில். ஆனால் ஐலாஷஸ் இன்னும் ஒரு 50 முடி 60 முடி தான் இருக்கும். அது ஒவ்வொன்றும் போக போக அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கவுண்ட் பண்ணால் 100 இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் வீட்டில் மஸ்காரெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. ஐலைனர்லேயே தான் இந்த மாதிரி நாங்கள் போட்டுக்குவோம். மோஸ்ட்லி லேக்கா வந்து இதெல்லாம் லைக் பண்ண மாட்டான். அவள் ஒரே ஒரு ஐலைனரில் ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு போயிடுவா. எனக்கு தான் இதெல்லாம் முக்கியம். அதுவும் நான் 10th வரைக்குமே ஐலைனர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள் அப்பா ஏதாவது சீக்கிரமாக காலையில் வேலைக்கு போயிட்டாரு இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் ஐலைனர் போட்டு போவேன். இல்லைன்னா ஐலைனர் போடாமல் போவேன். நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க சார், நல்லா இருக்கு. இப்போ பாருங்க அந்த பொட்டை வைக்கிறேன். இது வரம் கேட்டு தாயமா இங்க பாரு. சின்னதா வைக்கிறதா? சின்னதா ரொம்ப சின்னதா இருக்கு. இதுலயும் ஒரு ஷூட்டுக்காக வாங்கினது அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே 2 பேக்கெட்டுமே அதுதான் இருக்கு. இந்த வச்சுக்கோ, ஸ்டோன் போட்டுக்கிறேன். ஸ்டோன் போட்டு சீசர். இது கியூட். வீடியோ வந்து எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போட்ட அதே ப்ரொசீஜரில் வந்து நீங்களும் வந்து ஐலைனர் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ இல்லாமல் நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணுவேன்ல, அந்த வீடியோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, கரெக்டாக வந்துச்சா? இந்த பிகினர்ஸ்லாம் தெரியும். நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறது நீங்கள் பண்ண வேணாம். நிறைய பேர் இந்த ஐலைனர் வீடியோ போடுங்க, நான் வந்து இப்போ தான் பிகினர், நாங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இது வந்து எப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் கரெக்டாக வந்துச்சா அப்படின்றது. ஏன்னா எனக்கு வந்து ஆர்வமாக இருக்கு அதை கேட்கணும்னு சொல்லிட்டு. யாருமே என்னை பார்த்து ஐலைனர் போட்டு வந்து நல்லா இருக்கான்னு கேட்டதில்லை, என்னையே தான் போட்டு விட சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்கூல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் டே இந்த மாதிரிலாம் வரும். அப்போ கூட நானும் நிறையா பேருக்கு ஐலைனர் போட்டு விடுவேன். ஸோ வந்து என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போட்டு காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, மோஸ்ட்லி என்ன தான் போட்டு விட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்காக கமெண்ட்ஸில் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம், நிறைய பேர் வந்து saree கட்டுறது நீங்கள் சூப்பராக கட்டுறீங்க, அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. saree கட்டுறது எப்படி வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாகவே வந்து ஏதாவது ஃபுல் டிஷர்ட் இந்த மாதிரி ஃபுல் கவர் பண்ணிட்டு என்னைக்காவது நான் saree வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் இன்னும் இயரிங்ஸ் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து saree, என்னோட saree கலெக்ஷன் மோஸ்ட்லி என்கிட்ட இருக்க saree எல்லாமே நான் வாங்கினதே இல்லை. என்ன எங்கள் அம்மா அது, எங்கள் மாமியார், இந்த மாதிரி தான் என்கிட்ட நிறையா saree இருக்கும். ஸோ அதையும் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கை. பாய்.